வெல்கம் வியூவர்ஸ். நாம் இந்த அம்லா பேஸ்கெட்டோட பார்ட் 3 பார்க்க போகிறோம். இப்போது நான் என்ன சொன்னிருந்தேன், பார்ட் 2ல் இந்த சென்டர் ஒயர்லேருந்து நம்ம டாப்பில் ஒரு லைன் போட்டோம். இந்த சென்டர் ஒயர்லேருந்து இந்த சென்டர் ஒயர் இதுக்கு பக்கத்தில் இருக்கிற இன்ட்டுவாக வர ஒயர் எல்லாம் சேர்த்து வச்சு ரன்னிங் ஒயர் வச்சு ஆம்லா நாட் போட்டு இந்த சென்டரில் இந்த நாட் போட்டிருக்கோம். சென்டர் பாயிண்ட்டுக்கு முன்னாடியே நிறுத்தணும்னு சொன்னேன். அதே மாதிரி திரும்பவும் இந்த சென்டர் ஒயருக்கு அடுத்த ஒயர் மீட் ஆகும். அதுலேருந்து அப்படியே போட்டுட்டு வரணும். ரன்னிங் ஒயர் அளந்து விட்டுட்டு போட்டுட்டு வரணும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி ரன்னிங் ஒயர் அளந்து விட்டுட்டு இந்த ரோ போட்டிருக்கோம். இப்போ இங்கே முடிச்சிருக்கும். இது ரன்னிங் ஒயரு. இது வந்து சென்டர் நாட்டு அடையாளப்படுத்தியிருக்கோம் பாருங்கள். இது சென்டர் நாட்டு. சென்டர் நாட்டுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஒயர் வரைக்கும் நம்ம போட்டுட்டோம். இது ரன்னிங் ஒயரை இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த நாட் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு ஒயர் அளவுக்கு அளந்து ரன்னிங் ஒயரை கட் பண்ணிட போகிறோம். அளந்து கட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு ரோ நம்ம போட்டுட்டோம். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பக்கம் ரன்னிங் ஒயரை அளந்து விட்டோம். முடிக்கும் போது அளந்து விட்டோம். இந்த சைடு நாட்டுக்கு இது சென்டர் நாட்டில் இருக்கிற அந்த சென்டர் ஒயர் சிங்கிள் ஒயராக இருக்குது. சரிங்களா, சிங்கிள் ஒயராக இருக்குது. இந்த பக்கம் நம்ம இங்கேருந்து போட்டு வரும்போது அளந்து விட்டோம் இந்த அளவுக்கு. அதே மாதிரி இந்த சைடு இருந்து போட்டு இந்த சென்டர் ஒயருக்கு பக்கத்துலேருந்து போட்டும் போகும்போது ஸ்டார்டிங்கில் அளந்து விட்ட ஒயர் இது. இந்த 3 ஒயரும் இப்படி மீட் ஆகும் பாருங்கள். 3 ஒயரும் இந்த மாதிரி மீட் ஆகும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 3 ஒயரையும் வச்சு நம்ம ஒரு நாட் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த நாட்டை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. இந்த நாட்டை கழட்டி விட்டுடாதீங்க. நம்மளுக்கு அதுக்கப்புறம் எது சென்டர் லைனு எது சைட் லைனுன்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால் இந்த முடி போட்டிருக்கிறத கொஞ்சம் தள்ளி இப்படி போட்டு கடைசி வரைக்கும் இது அடையாளம் இருந்துகிட்டே இருக்கட்டும். சரிங்களா, இது தள்ளி வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இது சென்டர் ஒயர் நல்லா பார்த்துக்கோங்க. முடி போட்ட ஒயரு, இதுக்கு பக்கத்தில் அளந்து விட்ட ஒயரு, இதுக்கு பக்கத்தில் இது இந்த ரோ இந்த சென்டர்லேருந்து ஆரம்பித்து இங்கே முடிக்கும் போது அளந்து விட்ட ஒயரு. அடுத்தது இந்த சைட்லேருந்து இந்த சைடு போகும்போது முதல்ல அளந்து விட்ட ஒயர் இது. சரிங்களா, இது சென்டர் ஒயர். இந்த 3 ஒயரையும் வச்சு நம்ம இப்போ இங்கே ஒரு ஆம்லா நாட்டு போட போகிறோம். இது ரன்னிங் ஒயரில் போடல, இந்த 3 ஒயரை வச்சு தான் நம்ம போட போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல போட்டுட்டோம். இது சென்டரு நம்மளுக்கு. இது பக்கத்தில் நம்ம ஒரு நாட் போட்டோம். அதே மாதிரி இந்த சைடு இந்த 2 சென்டரில் மட்டும்தான் போட போகிறோம். சைட்லலாம் போட போகிறது கிடையாது. இந்த சென்டரில் மட்டும்தான் அளந்து விட்டோம். அந்த சென்டரில் மட்டும்தான் போடுறோம். பாருங்கள், இது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சென்டர் லைன் ஒயரு, இந்த பக்கம் அளந்து விட்ட ஒயரு, இந்த பக்கம் அளந்து விட்ட ஒயரை மாற்றி போட்டுறாதீங்க. அளந்து விட்ட ஒயர், இந்த 3 ஒயரை வச்சு தான் இந்த சென்டரில் ஒரு நாட்டு போட போகிறோம். நானே ஒயரை மாற்றி போட்டேன் பாருங்கள். இந்த ஒயர் எடுக்கிறதுக்கு பதில் இந்த ஒயர் எடுத்துட்டேன். அந்த மாதிரி தப்பு நடக்க வாய்ப்பு இருக்குது. நீங்களும் நான் இந்த ஒயர் எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த ஒயரை எடுத்துட்டேன். இப்போது இது ஃபஸ்ட்டு ஒயரு, இது சென்டர் ஒயரு.
அதுக்கப்புறமா எடுக்கும்போது பார்த்துடுங்க. நான் இந்த ஒயரை எடுக்கணும், ஃபஸ்ட்டு இருக்கிற ஒயர் தான் எடுக்கணும். நான் இந்த ஒயர் எடுத்தேன், அது தப்பாகிடுச்சு, பிரிச்சுட்டேன். இப்போ இந்த ஒயர் எடுத்து போடுறேன். இப்போ போட்டாச்சு. நம்மளுக்கு இதுதான் சென்டரில் ஒரு நாட் போட்டாச்சு. இந்த சென்டரில் அதுக்கு நேர்க்கா இந்த சென்டரில் ஒரு நாட் போட்டாச்சு. சரிங்களா? இந்த ஒரு ஒயர் ஒரு நாட் போட்டாச்சு, இங்கே ஒரு நாட் போட்டாச்சு. இப்போ என்ன அடுத்த லைன் எப்படி போடணும் அப்படின்னா, ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம். இது சென்டர் நாட்டு ஒயரு. சரிங்களா? சென்டர் நாட்டு ஒயரை அளந்துக்கலாம். அளந்து விட்டுட்டு இப்போ சென்டர் நாட்டும் சிங்கிளாக தான் இருக்கும். இப்போ அளந்து விட்ட ஒயரை விட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் இது சென்டர் ஒயர், நல்லா பார்த்துக்கோங்க. இது சென்டர் ஒயரு. இதுக்கு பக்கத்தில் ரெண்டு ரெண்டாக மீட் ஆகும். அந்த ஒயர்லலாம் இங்கே ஆரம்பித்து இந்த சென்டரில் ஆரம்பித்து இந்த சென்டர் நாட்டுக்கு முன்னாடி வரைக்கும் போட்டுட்டு வரணும். பாருங்க, இது சென்டர் நாட்டு. இந்த அளவுக்கு ரன்னிங் ஒயரை ரோலோடு இருக்கிற ரன்னிங் ஒயரை அளந்து விட்டுட்டோம். அந்த ஒயரை ரன்னிங் ஒயராக வச்சு பக்கத்தில் ரெண்டு ஒயர் கிராஸாக மீட் ஆகும். அந்த ஒயரை வச்சு நாட் போடுறோம். அதே மாதிரி சுற்றி போட்டு வந்து இந்த சென்டர் நாட் இங்கே இருக்கு இல்லைங்களா, அது வரைக்கும் போட்டு பாருங்க. இது சென்டர் நாட்டு ஒயர் முடி போட்டிருக்கோம். அதுக்கு முன்னாடி இருக்க இந்த நாட்டு வரைக்கும் போட்டுட்டு வந்து நிறுத்திடுங்க. அதுக்கப்புறம் எப்படி போடுறதுன்றத நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இங்கே ரெண்டாவது லைனு இந்த சென்டரில் ஒயரு, அதுக்கு பக்கத்துலேருந்து அப்படியே ஆரம்பித்து இந்த பக்கம் ஆரம்பித்து இந்த பக்கம் ஆரம்பித்து இந்த பக்கத்தை இந்த சென்டர் ஒயருக்கு முன்னாடி வரைக்கும் எடுத்து வந்து நிறுத்தியிருக்கேன். இது ரன்னிங் ஒயரு. இப்போ ரன்னிங் ஒயரை அளந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணியாச்சு. ஒரு சைடு போட்டுட்டோம். இப்போ மேல் லைன் போட போகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏன் திரும்பவும் இதையே காட்டுறேன் அப்படின்னா, இங்கே தான் தப்பு நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. புரியணும் அப்படின்றதுக்காக திரும்பவும் ரெண்டு லைனாக போட்டு காட்டலாம் அப்படின்றதுக்காக தான் காட்டுறேன். இப்போது இங்கே போட்டு நிறுத்திட்டோம். ரன்னிங் ஒயர் அளந்து கட் பண்ணிட்டோம். இது சென்டர் ஒயரு. இதுக்கப்புறம் மேல் ரோ போட போகிறோம். அதுக்கு இந்த சென்டர் ஒயரை எடுத்து ரன்னிங் ஒயர் வச்சு அளந்து விட்டுடலாம். அளந்து விட்டுட்டு இப்போது இது சென்டர் ஒயர், அதை விட்டுடுறோம். அதுக்கு பக்கத்தில் பாருங்கள், ரெண்டாக ஒயர் இந்த லாஸ்ட் வரைக்கும் இந்த சென்டர் ஒயருக்கு முன்னாடி வரைக்கும் ரெண்டாக மீட் ஆகும். அந்த ஒயர் எல்லாத்தையும் சேர்த்து ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம ஒவ்வொரு நாட்டாக ஆம்லா நாட்டு போட்டுட்டு வர போகிறோம். போட்டுட்டு வந்து அங்கே முடித்த பிறகு அந்த சென்டர் ஒயரை இந்த பக்கம் இருக்கு இல்லைங்களா, அந்த சென்டர் ஒயரை அளந்து கட் பண்ணிட போகிறோம். அளவாக வச்சு நம்ம கட் பண்ணிட போகிறோம். அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த சென்டர் ஒயரு ப்ளஸ் அளந்து விட்ட ரெண்டு சைடு ரெண்டு ஒயர், ஆரம்பிக்கும் போது ஒன்று முடிக்கும் போது ஒரு ஒயர் கட் பண்ணியிருப்போம். அந்த மூணு ஒயரையும் சேர்த்து வச்சு ரன்னிங் ஒயர் இல்லாமல் நாட் போட போகிறோம். அப்போ நம்மளுக்கு அந்த ரோ வந்து செகண்ட் ரோ ஃபினிஷ் ஆகிடும். இதே மாதிரி இன்னும் 5 ரோ போடுங்க. போட்டுட்டு நம்ம இப்போ பாருங்கள், இது நான் இந்த பக்கம் ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கப்புறம் நம்மளுக்கு வேலை இல்லை. இங்கே வந்து அளந்து முடிச்சிருக்கேன். இப்போது நான் இந்த நாட்டு போட்டுட்டேன். சரிங்க, நானே தப்பாக போட்டுட்டேன்.
இந்த மாதிரிலாம் போடுவோம் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து கவனித்து போடணும். ஒரு முறைக்கு 2 முறை நம்ம சொல்கிறதுக்கு காரணமே இந்த மாதிரி தப்பு நடக்கிறதுக்கெலாம் சான்ஸ் இருக்குது. இப்போ இது பார்த்து எடுத்துட்டோம். இப்போ இதான் ரன்னிங் ஒயரை அளந்து விட்டுடுறோம். சரிங்களா? அளந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வர அந்த நாட்டை தான் நம்ம போட போகிறோம். சரிங்களா? நான் இப்போ அளந்து விட்ட ஒயரே போட்டதால் என்ன தப்பு நடந்தது நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு. நம்ம பண்ண தப்பு ஆரம்பத்திலே தெரிஞ்சிடும். அந்த மாதிரிலாம் வராமல் போடணும் அப்படின்றதுக்காக தான், இந்த மாதிரிலாம் மிஸ்டேக் நடக்கும் அப்படின்றதுக்கு தான் நம்ம ஒரு முறைக்கு 2 முறை 2 லைன் போடுறத சொல்லித்தரோம். சரிங்களா? இப்போ அந்த நம்ம தப்பை சரி பண்ணிட்டோம். இது சென்டர் ஒயரு பாருங்கள், நாட் போட்டிருக்கு சென்டர் ஒயரு. சென்டர் ஒயருக்கு அப்புறம் நம்ம இது அளந்து விட்ட ஒயர் ஆரம்பிக்கும் போது இப்போ அளந்து விட்டுருக்க ஒயரு. இது இந்த ரோ முடிக்கும் போது அளந்து விட்ட ஒயரு. இப்போ இது 3 ஒயரையும் சேர்த்து வச்சு தான் பாருங்கள், இந்த பக்கம் அளந்து விட்ட ஒயர், இந்த பக்கம் அளந்து விட்ட ஒயர் நாட்டுக்கு. இது சென்டர் ஒயர். இது 3த்தையும் சேர்த்து வச்சு ஒரு நாட் போட்டோம்னா செகண்ட் ரோ முடிஞ்சிடும். அதே மாதிரி இங்கே வரும்போது இந்த இடத்துலையும் ஏற்கனவே அளந்து விட்டு கட் பண்ண ஒயர் இருக்குது. இப்போ ஃபினிஷிங் பண்ணும்போது அளந்து கட் பண்ண ஒயரும் வரும். அப்போ அந்த 3 ஒயரையும் சேர்த்து வச்சு ஒரு நாட் போட்டுட்டு தான் அடுத்த லைன் ஆரம்பிக்கணும். சரிங்களா? அளந்து விட்டுட்டு ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு லைனுக்கும் ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும் நம்ம ரன்னிங் ஒயரை அளந்து விட்டுட்டு தான் வெட்டணும். இதே மாதிரி இது இப்போ செகண்ட் ரோ போட்டோம். அதுக்கப்புறம் 5 லைன் போட்டு மொத்தம் 7 லைன் போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். 7 லைன் போட்டுட்டு நம்ம பார்ட் 4ல் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. அது வரைக்கும் போட்ட வரைக்கும் வியூ எப்படி இருக்குன்றத பார்ட் 4ல் பார்க்கலாம். இது வரைக்கும் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, இல்லை வாட்ஸ்அப்பில் என்னோட ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோட நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க. அந்த டவுட்டை ரெட்டிஃபை பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.